சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வன்னியர் சங்கம் சார்பில் இன்னைக்கும் நாளைக்கும் அக்ஷயா தியேட்டர் 8 ஷோ புக் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா இங்க இருக்க சுத்தி இருக்க எல்லா கிராமத்துல இருந்து மக்கள் வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து இந்த ஊடகம் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். எங்க திரௌபதி 2ஆம் பாகம் 23ஆம் தேதி வெளியாகி இன்றைக்கு 3வது நாள். கொஞ்சம் 2 நாளா மங்காத்தா படத்தால கொஞ்சம் எங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கலன்னு பேட்டி கொடுத்து நான் வந்து மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், வீடியோ கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு இன்னைக்கும் நாளைக்கும் ஃபுல்லா புக் பண்ணிட்டாங்க. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் இவங்களெல்லாம் சந்திக்க. ரொம்ப சந்தோஷம். படம் வந்து மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. IMDbல ரேட்டிங் 9.9 இருக்கு. அண்ட் புக் மை ஷோல 8.7 இருக்கு ரேட்டிங். இது வந்து ஒரு வரலாற்று படம். திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள மகாராஜாவோட வரலாறு, விழுப்புரத்துல இருக்க சேந்தமங்கலத்தை ஆண்ட சித்திரேசன் காடவராயர்களோட வரலாறு, சம்பூராயரோட வரலாறு, இந்த மண்ணை படையெடுக்க வந்த அந்நியர்களை இவங்கெல்லாம் எப்படி வந்து எதிர்த்து நின்று தங்களோட உயிரை தியாகம் பண்ணி இந்த தர்மத்தை காப்பாத்தி நம்ம கையில கொடுத்தாங்க அப்படின்ற வரலாறு, விஜயநகர பேரரசு எப்படி உருவாச்சுன்னு சொல்ற வரலாறு, ஒரு வரலாற்று திரைப்படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்து இன்னைக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்க. நிறைய எதிரான கருத்துக்கள், அவதூறான பரப்புகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இது மக்கள் கொண்டாட்டமா இன்னில இருந்து மாறி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு திரைப்படம் பார்த்து அத்தனை மக்களுக்கு என்னுடைய குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதே ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சிக்கு நீங்க எல்லாம் கூட நிக்கணும்னு நேத்து கேட்ட அதே மாதிரி இன்னைக்கு நேத்து கொஞ்சம் வருத்தமா கேட்டிருந்தேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா உங்க எல்லார்கிட்டையும் இதை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நல்ல பிக்கப் ஆயிருக்கு. எல்லா இடமும் நல்லா போயிட்டு இருக்கு. பெரிய வரவேற்பு இன்னைக்கு. நன்றி 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 ஐயா. எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுல அப்படி வளர்த்துட்டாங்க. நானும் எல்லா கமர்ஷியல் படமும் போய் பார்ப்பேன், ஜாலியான படம் எல்லாம் போய் பார்ப்பேன். ஆனா எங்க குடும்பத்துல எல்லாருமே அந்த சுத்தி அரசியலா இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி, DMK, ADMK இப்படியே சுத்தி இருக்கிறதால எனக்கு அந்த சமூக தாக்கம் வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் அதிகம். அது பள்ளிக்கூடத்துல இருந்து எனக்கு வந்து NSS, அது NSS அண்ட் NCC அதுக்கு அந்த மாதிரியே இருந்ததால எனக்கு வந்து அந்த தாக்கம் ரொம்ப அதிகம். அதனால எனக்கு சூஸ் பண்ற கதைகளுமே என்னை சுத்தி சமுதாயத்துல என்ன நடக்கிற பிரச்சனைகளை வந்து நான் சினிமா ஒரு மீடியமா பயன்படுத்தி உங்ககிட்ட எல்லாருக்கும் அதை தெரிவிக்கிறேன். நீங்க கேக்குற மாதிரி இந்த படத்துல வந்து 7 ஃபைட் இருக்கு. இதுலயும் ஒரு டான்ஸ் இருக்கு. நல்ல பாட்டு, அது நல்ல மியூசிக்கோட இருக்கு. ஜிப்ரான் சார் ரொம்ப அழகா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கமர்ஷியல் கலந்த ஒரு வரலாற்று திரைப்படம் தான். மக்கள் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நாங்க சினிமா இது வரைக்கும் பார்த்ததில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. எங்களுக்கும் நாங்க போட்ட உழைப்புக்கான பலனை பார்த்துருக்கோம். ஐயா, இது திரௌபதி அப்படின்னாலே இது வட மாவட்டத்துல வாழ்ற மக்களோட வாழ்வியலை சார்ந்த ஒரு விஷயம். இந்த திரௌபதி 2 திரைப்படமும் திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம் அப்படின்னு வட மாவட்டத்தை சுத்தி அந்த கதை அமைஞ்சிருக்கிறதால எனக்கு திரௌபதின்ற டைட்டில் தான் இதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும்னு, அதனாலே இப்படி ஒரு கதையை வச்சு பழைய கதையோட இதை இணைச்சி கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். மக்கள் அந்த இணைப்பையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது வந்து அழகா அந்த கதையில இருந்து இந்த கதையை கொண்டு வந்திருக்கீங்க, அவங்களோட மறுஜென்மத்தை காட்டிருக்கீங்கன்னு மக்கள் வந்து சொல்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, ஒரு வரலாற்று படம் இன்னொரு வரலாற்று படம் நமக்கு கிடைக்கிறது குறைஞ்சது சொல்றேன், இன்னொரு 10 வருஷம் ஆகும் என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கணும்னா. அது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஒரு படத்துக்கே நான் வந்து 2 வருஷம் என்னோட உழைப்பை கொட்டியிருக்கேன், என்னோட வயசு கொடுத்துருக்கேன். தயாரிப்பாளர் வந்து அவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, சோழ சக்கரவர்த்தி சார். இவ்வளவு பெரிய பொருட்செலவுல இந்த மாதிரி ஒரு சின்ன டீமை வச்சு அவங்க எடுத்த ரிஸ்க் வந்து இன்னைக்கு நாள் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஸோ நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் நான் அந்த 10 வருஷம்ன்றது ஒரு 5 வருஷத்துக்குள்ள இன்னொரு வரலாற்று படம் எடுக்கணும். நிறைய வரலாறு இருக்கு எடுக்க வேண்டியது. ஆனா அது வரலாற்று படம் எடுக்கிறது நிஜமாலே சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒரு படத்துக்கு நான் ஒரு குறைஞ்சது 3 படம் வேலை செஞ்சிருப்பேன். அவ்வளவு வேலை எனக்கு இந்த படமே. ஒரு படத்தோட கான்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா பட்ஜெட் பிரச்சனையே இல்லை சார். வரலாற்று படம் எடுக்கிறதால நான் பட்ஜெட் பத்தி பேச வேண்டிய சூழல் இருக்கு. ரொம்ப சின்ன பட்ஜெட்ல வரலாற்று படம் எடுக்க முடியாது, அது பார்க்கவும் நல்லா இருக்காது. இப்ப நம்ம படத்தையே வந்து பாகுபலி கூட கம்பேர் பண்ணி அது வேற இது வேறன்னு நிறைய கிண்டலா பேசுறவங்களா இருக்காங்க. அதுக்கு எத்தனை 100 கோடி. அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தது. அது வந்து அதோட பேக்கிங்கே வேற. நான்லாம் ரொம்ப சாதாரணமா எளிய குடும்பத்துல இருந்து வந்து சாதாரண ஒரு தயாரிப்பாளர், புது தயாரிப்பாளர்கள் இருந்து வந்து போராடி எங்க போராட்டத்தை பார்த்துட்டு தான் இருப்பீங்க மக்கள் எல்லாம் கண்கூட. ஸோ இது வந்து நீங்க அந்த படங்களோட கம்பேர் பண்றது இல்லாம அவரு பாகுபலி பண்ண டைரக்டர் அதுக்கு மாதிரி மகதீரா பண்றப்ப அவரோட ஒரு போராட்டம் இருந்தது இல்லையா, நம்ம அது கூட தான் இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும்.
அந்த வகையில நாங்க ரொம்ப திருப்தியா இருக்கோம், பார்த்தவங்க ரொம்ப திருப்தியா இருக்காங்க சார். அது போதும். யார் என்ன குறை சொன்னாலும், என்ன அவதூறு பேசினாலும், படம் பார்த்தவங்க இத்தனைக்கும் லேடிஸ் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இந்த படத்தை நாங்க எங்களுக்கு இப்படி ஒரு படம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், திரௌபதி மாதிரி ஒரு கேரக்டர் கட்ட சந்தோஷப்படுறாங்க, அது ரொம்ப சந்தோஷம் சார். சரி, எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு நீங்க நம்புறீங்க சார்? நான் தான் எல்லாமே வெளிப்படையா சொல்லிட்டேன். இதுக்கு மேல வெளிப்படையா நான் என்ன சொல்றது தெரியலையே. நேத்து வந்து எங்களுக்கு இந்த சின்ன பிரச்சனையை மக்கள் கிட்ட சொல்லி இன்னைக்கு அந்த பிரச்சனையை மக்கள் தீர்த்து வச்சிருக்காங்க. இங்கேயே பாருங்க 8 ஷோ ஹவுஸ்ஃபுல். நான் வந்து காலையில இருந்து கடலூர் முடிச்சிருக்கேன், விழுப்புரம் முடிச்சிருக்கேன், ஆத்தூர் முடிச்சேன், இப்ப எடப்பாடி முடிச்சுட்டு அடுத்து திருப்பூர் போறேன், ஈரோடு போறேன், கோயம்புத்தூர் போறேன், இந்த பக்கம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரை, திருநெல்வேலி போற ஐடியால இருக்கேன். சோ எல்லா இடத்துல இருந்து போன்ஸ் வருது, எங்க ஊருக்கு வாங்க, தேட்டரிங்க நல்லா போயிட்டு இருக்குன்னு கூப்பிடுறாங்க, போய் மக்களை பார்க்கணும், சந்திக்கணும் தான் ஆசையா இருக்கு. சரி, கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி சரி, இது தமிழர்களோட வரலாறு, தமிழ் மண்ணோட வரலாறு, இது கம்யூனிட்டி ப்ராப்ளம் இந்த படத்துல நிறைய வந்தது, அதுக்கு நிறைய தெளிவு நான் கொடுத்துருக்கேன். இதை அப்படி கொண்டு போக வேண்டாம். நான் இதை கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்றது காரணம், 700 வருஷமா சம்பந்தன்ற கிராமத்துல ஒரு வீர வல்லாளருக்கு திதி கொடுத்துட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை கோவில்ல இருந்து சிவன் வந்து மூலவர் வந்து வெளியே 10 கிலோமீட்டர் பயணிச்சு வந்து அவர் வந்து வல்லாள மகர தகப்பனை எடுத்து 700 வருஷமா அங்க சுத்தி வாழ்ற அந்த 28 29 கிராமத்துல இருக்க வன்னியர்கள் வந்து திதி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம அப்படி சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு, அதை மறைக்க முடியாது இல்லையா? அப்புறம் 700 வருஷமா அவங்க தொடர்ந்து கடைப்பிடிச்சு வந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து கேலி குத்தான மாதிரி ஆயிடும். அதனால இதை சொல்ல வேண்டியதா இருக்கே தவிர, இது வந்து சுத்தமான தமிழ் மக்களோட வரலாறு. இந்த இந்த நாடு இப்ப நம்ம கையில இப்படி இருக்குன்னா அது காரணம் அந்த வல்லாள மகாராஜா என்ற ஒரு மகத்துவமான பேரரசர். அவர் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற புண்ணியத்தை விட வேற என்ன பெரிய புண்ணியம் இருக்கு போகுது. அதுல ரொம்ப சந்தோஷப்படுங்க. இது மாதிரி வேலுநாச்சியார் வீரமங்கை அந்த மாதிரிலாம் ஐயா நான் சொல்லியிருக்கேன், மருது பாண்டியர் வரலாறு எடுக்கணும், வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாறு எடுக்கணும், காந்தவராயன் சேந்தவராயன் வரலாறு எடுக்கணும், தீரன் சின்னமலையா வரலாறு எடுக்கணும், அப்புறம் அழகுமுத்துக்கோன் வரலாறு எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வரலாற்று தலைவர்கள் இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டினாங்கன்னு கதை எழுதி வச்சிருக்கேன், அந்த வரலாறு எடுக்கணும். ஆசைகள் நிறைய இருக்கு, அதுக்கு வந்து தேவைகளும் நிறைய இருக்கு, மக்களோட பலமும் நிறைய தேவைப்படுது. காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அத்தனை பேருக்கும் இங்க வந்து எங்களை வந்து கேள்வி கேட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் எங்களை சேர்க்கறது.